கும்பகோணம் அருகே திருநரையூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பர்வதவர்தினி சமேத ராமநாத சுவாமி திருக்கோவிலில் சனி பகவான் தனது இரு மனைவிகளான மந்தாதேவி ஜேஷ்டாதேவி மாந்தி குளிகன் என இரு மகன்களுடன் தனி சன்னதி கொண்டு காக்கை வாகனம் பலிபீடம் கொடிமரம் என மங்கள சனீஸ்வரர் அருள் பாலிக்கின்றார். இந்த திருக்கோவிலில் ஆனி மாத சிறப்பு வழிபாடாகவும் உலக நன்மை, நல்ல மழை, நல்ல விளைச்சல் மற்றும் பஞ்சம் பசியில்லாமல் மக்கள் வாழ வேண்டியும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பெண்கள் நேர்த்தியான வரிசையில் அமர்ந்து குத்துவிளக்கிற்கு மலர்கள் மற்றும் குங்குமம் கொண்டு அர்ச்சனை செய்து தீபாராதனை காண்பித்து வழிபட்டனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆணி பெருந்திருவிழா வரும் 30ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறுகிறது. 570 டன் எடை, 90 அடி உயரம், 28 அடி அகலம் கொண்ட ஆசியாவிலேயே அதிக எடையிலான சுவாமி நெல்லையப்பர் தேர் உள்ளிட்ட 5 தேர்கள் நெல்லை நகர் 4 ரத வீதிகளிலும் வலம் வர உள்ளது. இந்த தேர் திருவிழாவில் பங்கு பெறும் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் தேர், யாழி மற்றும் யானை வாகனம் உள்ளிட்டவைகளுக்கான வெள்ளோட்டத்தை முன்னிட்டு சண்டிகேஸ்வரர் தேர் 4 ரத வீதியையும் சுற்றி மீண்டும் கோவில் முன்பாக வந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு ஆஷாடன நவராத்திரியின் 3ஆம் நாளை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக வாராகி அம்மனுக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், நெய், இளநீர், எலுமிச்சை சாறு, திருமஞ்சள், மஞ்சள், சந்தனம், அபிஷேக பொடி, அரிசி மாவு உள்ளிட்ட பல வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன. பின்னர் அம்மனுக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் சாற்றி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள மூலைக்கரைப்பட்டியில் அமைந்து அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ கருப்பண்ண சுவாமி கோவிலில் 17ஆம் ஆண்டு வருட அபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் கருப்பண்ண சுவாமி மூலவர் சுவாமிக்கு அணிவிக்கப்படும் பொருட்கள் அடங்கிய பூஜை பெட்டியை கோவில் பூசாரி சுமந்து செல்ல, பூஜை பெட்டியை தொடர்ந்து சென்ற பக்தர்கள் அக்னி சட்டி மற்றும் பால் குடங்களை சுமந்து சென்று கோவிலில் சமர்ப்பித்தனர். பின்னர் பக்தர்கள் சமர்ப்பித்த பால் கொண்டு மூலவர் செல்வ கருப்பண்ண சாமிக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள களவனூரில் உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் ஆனி மாத தீமிதி திருவிழாவை முன்னிட்டு பாண்டவர்களில் ஒருவரான பீமன் பக்காசூரனுக்கு சாதமெறிதல் நிகழ்ச்சி நடைபெற்றது.
விழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் ஜூலை 4ஆம் தேதி தீமிதி திருவிழா நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக புகழ் பெற்றதும் சக்தி ஸ்தலங்களில் முதன்மையானதாகவும் போற்றப்படும் காஞ்சி அருள்மிகு காமாட்சியம்மன் கோவிலில் ஆனி மாத சிறப்பு வழிபாடாக தங்கத்தேர் பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் அம்மன் மஞ்சள் நிற பட்டுடுத்தி, கனகாம்பரம், ரோஜாக்கள், துளசி, மல்லிகைப்பூ, மனோரஞ்சிதம் பூ, சம்பங்கிப்பூ, மலர் மாலைகள், ஆபரணங்கள் அணிவித்தும் லட்சுமி, சரஸ்வதி தேவிகளும் சிறப்பு அலங்காரத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்கத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என பக்தியுடன் கோஷமிட்டு தங்கத்தேரினை வடம் பிடித்து இழுத்து காஞ்சி காமாட்சி அம்மனை மனமுருக வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோவிலின் ஆனி பிரம்மோற்சவ விழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சன்னதி முன்பாக சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு ஹோமங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து கொடிமரம் முன்பாக உற்சவர் சுவாமிகள் எழுந்தருள விசேஷ பூஜைகளுடன் கொடி ஏற்றப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு பல வகையான வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் செய்து வஸ்திரம் மற்றும் மலர் மாலை சாத்தி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள நெமிலியில் அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு விரதமிருந்த பக்தர்கள் சன்னதி முன்பாக அமைக்கப்பட்டிருந்த அக்னி குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் ஆனி மாத தீமிதி விழா நடைபெற்றது. இதில் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் கொள்ளிடம் ஆற்றிற்கு சென்று புனித நீராடி கரகம், பால்குடம் மற்றும் அலகு காவடி எடுத்து ஊர்வலமாக வந்து ஓம் சக்தி ஓம் சக்தி என முழக்கமிட்டு சன்னதி முன்பாக உள்ள அக்னி குண்டத்தில் இறங்கி தங்களது வேண்டுதலை சமர்ப்பித்தனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் மாதம் தோறும் ஜோதி தரிசனம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த மாத ஆணி ஜோதி தரிசனத்தின் போது மகா ஜோதி காண்பிக்கப்பட்ட போது கூடியிருந்த பக்தர்கள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என கூறி வழிபட்டனர்.
தஞ்சாவூர் பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ மகா வாராகி அம்மனுக்கு ஆண்டுதோறும் ஆஷாட நவராத்திரி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆஷாட நவராத்திரி விழா தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள மகா வாராகி அம்மனுக்கு மட்டுமே நடைபெறும். சிறப்பு வாய்ந்த ஆஷாட நவராத்திரி விழா தஞ்சை பெரிய கோவிலில் மகா கணபதி ஹோமத்துடன் கடந்த 25ஆம் தேதி சிறப்பாக துவங்கிய நிலையில் விழாவின் 4ஆம் நாளில் அம்மனுக்கு நடைபெற்ற அபிஷேகங்களை அடுத்து சந்தன அலங்காரத்துடன் காட்சியளிக்க மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். நேயர்களே, உங்கள் பகுதிகளில் உள்ள கோயில்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள், உற்சவங்கள், சுவாமி வீதி விழாக்கள் மற்றும் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஓம் டிவியில் ஒளிபரப்பு செய்ய நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8505022223.